அக்கரைப்பற்று பிரதேச செயலக கீழ்ப்போர் கூடத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலில் தரம் 6 கல்வி கற்கும் மாணவர்களின் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். கல்வி உரிமைக்காக ஒன்றிணைவோம் எனும் தொனிப்பொருளில் கலந்துரையாடல் நடைபெற்றது. தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தின் சமூகவியல் துறையின் சிரேஷ்ட விரிவுரையாளர் எம்பாய் சுஹிரா உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டனர். இதன்போது கல்வி மறுசீரமைப்பினை மேற்கொள்ளுமாறு அரசாங்கத்தை வலியுறுத்தும் மகஜரில் கையொப்பம் சேகரிக்கப்பட்டது. 6ஆம் ஆண்டில் இருக்கிற இந்த மொடியூல்கள் தொடர்ச்சியாக வரும்போது அவர் பல்கலைக்கழகத்தை நம்பி தொழிலை நம்பி இருக்கிற ஒரு ஆள் அல்ல, தொழிலை உருவாக்குற ஒரு ஆளாக மாறுவார். அதான் எங்களுக்கு தேவை. எதிர்காலம் அப்படித்தான் இருக்கணும். தொழிலை உருவாக்கு. இப்போ இந்த நாடுகளை பாருங்க, இவ்வளவு பேட்டன்ஸ் எடுத்து அவங்க என்ன செய்யறாங்க? தொழிலை உருவாக்குறாங்க. நான் அதை கண்டுபிடிச்சா எனக்கு 50 பேர் வேலை செய்யறாங்க. ஒரு சமூக அக்கறை இருக்கணும். இதெல்லாம் இல்லை. ஆனால் அந்த கல்வி அதைத்தான் கொடுக்குது. இதில் மொடியூல் சிஸ்டத்தில் முக்கியமான விஷயம் என்னென்று சொன்னால் குளிச்சேற்பாடு தான் வகுப்பறையில். நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் இதை அடையலாமுங்கிற அந்த மனோநிலைமை உருவாக்கொள்ள இந்த சுயநலம் குறையும், விட்டு கொடுத்தல் வரும். இதெல்லாம் எதிர்காலத்தில் எங்களுக்கு தேவை. ஆனால் நீங்கள் ஜப்பானில் சீனாவிலாம் 4ஆம் ஆண்டு பிள்ளைட்டுலாம் நாங்கள் பார்க்கலாம். இந்த தொழில்நுட்ப அறிவும் இந்த மொடியூல்ஸில் முக்கியமான ஒரு விஷயம். இந்த மொடியூல்கள் பாரிய மாற்றத்தை எங்கட பிள்ளைகளை நீண்ட காலத்தில் ஏற்படுத்தும். அது ஒரு முக்கியமான அம்சம் மாதிரி. எனவே அப்போ ஒவ்வொரு நாள் ஆக்டிவிட்டி இருக்கும், ஒவ்வொரு நாளும் பிள்ளை ஏதோ ஒன்றை கற்றுக்கொள்ளும். இது எதிர்காலத்தில் என்ன செய்யணும்னா அந்த பிள்ளைகளில் நல்ல ஒரு ஆற்றலை, தன்னை பற்றி ஒரு நம்பிக்கையை, நல்ல ஒரு தொழில்துறைக்குள்ளே போகக்கூடிய உதாரணமாக பல்கலைக்கழகங்களே 5 வருஷத்துக்கு ஒருக்கா சிலபஸ் மாற்றப்படும். அதை நடைமுறைப்படுத்தக்கூட சில விஷயங்கள் ஏற்றுக்கொள்ள இல்லாமல் அது அடுத்த வருஷம் அது மாற்றப்படும். இது கல்வித்துறையை பொறுத்த மட்டும், கல்வி அமைச்சை பொறுத்த மட்டும் இது ஒரு இப்போதான் கண்டுபிடிக்கப்பட்ட மகா புதிய விஷயம் இல்லை. இது எப்படி எங்கட பிள்ளைகளுக்கு அப்போ 6ஆம் ஆண்டுலேருந்து அடுத்த வருஷம்ங்கிற எங்களுக்கு வாய்ப்பே இல்லை. இப்போ எங்கட கோரிக்கை என்னன்னு சொன்னால் 6ஆம் ஆண்டுக்குள்ளே இருக்கிற பாடம் இருக்கட்டும். இது ஒரு ட்ரையல் பேஸ்ட் டைம் தான். அதனால எங்கட பிள்ளைகளை இதுக்கு உள்ளாக்குவோம்.